ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனங்கள் யாரை நீதிமான்கள் என்று அவர்கள் கணிக்கிறார்கள், ஜனங்கள் யாரை நீதிமான்கள் என்று அவர்கள் தீர்க்கிறார்கள் என்று சொன்னால், யார் தான தர்மங்களை செய்கிறார்களோ, யார் தான தர்மங்களை செய்கிறார்களோ அவர்களைத்தான் நீதிமான்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், தீர்மானிக்கிறார்கள், கணிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அந்த பாருங்கயா, அவரு தான தர்மம் நல்லா பண்ணுவாரியா, அவர் நீதிமான்கையா, அவரே நீதிமான்கையா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் பாருங்க பெரிய நீதிமான்க. ஏன் அவர் பெரிய பெரிய நீதிமான்னா, அவர் வருஷ வருஷம் பண்டிகைக்கு எல்லாருக்கும் வேஸ்ட் எடுத்து கொடுத்துருவாரு, வருஷ வருஷம் பண்டிகைக்கு சேலை சட்டை எடுத்து கொடுத்துருவாரு, ஏழைகளுக்கு நிறைய உதவி செய்வாரு. அதனால அவர் யாரு? நீதிமான் என்று சொல்லுகிறார்கள். அந்த பாருங்கயா, அவர் நீதிமான். ஏன்னா அவர் ஆடி அமாவாசைக்கு கூழு காய்ச்சி ஊத்துவாரு, ஆடி அமாவாசைக்கு கூழு காய்ச்சி ஊத்துவாரு, கஞ்சி ஊத்துவாரு, பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. அதனால அவர் யாரு? நீதிமான். அப்படி என்று இந்த உலகம் நினைக்கிறது, உலகம் கணிக்கிறது. இந்த இருக்காரு பாருங்க, இவரு வருஷம் வருஷம் 10 பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்த்து விட்டு படிக்க வைக்கிறாரு, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டுறாரு, காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டுறாரு. அதனால இவர் நல்ல நீதிமான்ங்க, இவரு நல்ல நீதிமான்ங்க. அந்த இருக்காரு பாருங்க, அவருடைய ஆபீஸ்ல லஞ்சமே வாங்க மாட்டாரு. அதனால அவர் யாரு? அவர் தான் உண்மையான நீதிமான் என்று இந்த உலகம் நினைக்கிறது, உலகம் கணிக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள், இந்த நீதிக்கும் தேவ நீதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையவே கிடையாது. இதெல்லாம் நல்லது. எது? 10 பிள்ளைகளை படிக்க வைக்கிறது நல்லது, தான தர்மங்களை பண்ணுவது நல்லது, கூழு காய்ச்சி ஊத்துறது நல்லது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறது நல்லது. இதெல்லாம் சத்தியவேதம் போதிக்கிறது. ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் சத்தியவேதம் போதிக்கிறது. ஆனால் அந்த நீதிக்கும் இந்த நீதிக்கு எந்த சம்பந்தம் கிடையவே கிடையாது. சரி, நம்முடைய நீதியை குறித்து சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது? அருமையானவர்களை கவனியுங்கள். இன்னைக்கு உலக மனுஷன் பாருங்க, தான தர்மங்களை செய்யறாங்க, நம்மளும் செய்யறோம், நம்மளும் அனைவருக்கு உதவி செய்யறோம், எல்லாம் பண்றோம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, நம்முடைய நீதியை குறித்து சத்தியவேதம் சொல்லும் பொழுது அது எப்படி சொல்லுதுன்னா, வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்று சொன்னால், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நம்முடைய நீதியெல்லாம் எப்படி இருக்குதா? அழுக்கான எப்படி இருக்குது? அழுக்கான கந்தை. நாம எவ்வளவுதான் நல்ல காரியங்களை செஞ்சாலும் அது கர்த்தருடைய பார்வையில் எடுபட மாட்டேங்குது. எல்லாரும் இருக்கிறீங்களா? அதைத்தான் சொல்றாருங்க. நம்ம என்னதான் அதை இதையும் பண்ணோம்னாலும், 10 பேருக்கு நல்லது செஞ்சாலும், 10 பேருக்கு கூழு காய்ச்சி ஊத்துனாலும், அதை பண்ணாலும் இதை பண்ணாலும், என்ன பண்ணினாலும் இந்த நீதியை வச்சுக்கிட்டு எங்க வர முடியல. இதைத்தான் ஆழமாய் கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் கவனிக்கணும். இந்த நீதியை தூக்கிக்கிட்டு எங்க வர முடியாது? தேவ பிரசனத்துக்கு, தேவ சமூகத்துக்கு வர முடியாது. ஆண்டவரே, கேட்டு பாருங்கப்பா, என் தெருவில் நான் எவ்வளவு நல்லவன்னு சொல்லி நான் எத்தனை பேருக்கு சேலை வாங்கி கொடுக்குறேன், எத்தனை பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், எத்தனை பேருக்கு கூழு காய்ச்சி ஊத்துறேன், எத்தனை பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், கேட்டு பாருங்க ஆண்டவரே. அதனால அந்த நீதி தூக்கி வந்திருக்கிற ஆண்டவரே, என்னை உங்களுடைய பிரசனத்துக்குள்ள விடுங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் வர முடியாது, போ வெளியே போயிரு. அதெல்லாம் இங்க அந்த நீதியை கொண்டு இங்க யாரும் செய்ய முடியாது, வர முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கணும். அதெல்லாம் நம்முடைய நீதியெல்லாம் எப்படி இருக்கு? எப்படிப்பட்டதா இருக்குதா? அழுக்கான கந்தையை போல இருக்குதா? அவர் பாருங்க, வாயில ஒரு நாளும் கெட்ட வார்த்தையை பேச மாட்டாருங்க, அவர் நீதிமானுங்க அப்படின்னு உலகம் கணிக்குது. ஆனா அந்த நீதியை தூக்கிக்கிட்டு எங்க வர முடியாது? தேவ பிரசனத்துக்கு, தேவ சமூகத்துக்கு வர முடியாது. அந்த நீதி தூக்கிட்டு ஆண்டவருடைய தயவை வாங்க முடியாது, ஆண்டவருடைய அருளை வாங்க முடியாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. நம்முடைய நீதிகள் எல்லாம்
அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நம்முடைய நீதியின் கிரியைகள் எல்லாம் கந்தலா இருக்குது. இன்னும் தெளிவா சொன்னா கிழிஞ்சலா இருக்குது. துணி கிழிஞ்சு போயிது பாருங்க, கருணு அந்த மாதிரி ஆகி போயிடுது நம்முடைய நீதிகள் எல்லாம். எனவே ஒரு மனிதன் செய்கிற தான தர்மங்களை வைத்து, ஒரு மனிதன் செய்கிற நற்கிரியைகளை வைத்து, ஒரு மனிதன் செய்கிற நல்ல செயல்களை வைத்து இவர்கள் நீதிமான்கள் என்று மக்கள் சொல்லலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்யல? எல்லாம் இருக்கிறீங்களா? மக்கள் சொல்லலாம், ஆனா கர்த்தர் வந்து என்ன செய்யல? சொல்லல. அருமையானவர்களே கவனியுங்கள், சத்திய வேதம் யாரை நீதிமான் என்று சொல்லுகிறது? இப்ப விஷயத்துக்கு வந்துருவோம். அப்ப யாரைத்தான் சத்திய வேதம் நீதிமான் என்று சொல்லுகிறது என்று சத்திய வேதத்தை அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சத்திய வேதம் நமக்கு நன்றாய் இதற்கு பதிலை சொல்லுகிறது. சத்திய வேதம் இதற்கு நன்றாய் தெளிவாய் நமக்கு பதிலை சொல்லுகிறது. வாசிப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும். அவர் யாரு? அவர் நீதி உள்ளவரு. இப்ப அவரை போலவே ஒரு நீதி அவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால நம்முடைய நீதியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவருடைய சமூகத்துக்கு என்ன செய்ய முடியல? வர முடியல, போக முடியல. அதான் செல்லுபடி ஆகலன்றாரு. இப்ப வாசிங்க. இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாய் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. வாசிங்க அப்படி தொடர்ந்து. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இங்கே நாம் பார்க்கிறோம் தெளிவாக, இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனைத்தான் தேவன் நீதிமான் என்று கணிக்கிறார். தேவன் நீதிமான் என்று டிக்ளேர் பண்றாரு. இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கிறவனை, இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை. எல்லாரும் இருக்கிறீங்களா? தான தர்மம் பண்றவன், கூழு காட்சி ஊத்துறவன், சட்டம் வாங்கி கொடுக்கிறவன், ஃபீஸ் கட்டுறவன், அவனெல்லாம் தேவன் வந்து நீதிமான் என்று டிக்ளேர் பண்ணல. அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் செய்யணும். செய்யும்படியே சத்திய வேதமே நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. ஆனால் அந்த நீதியை கொண்டு வந்துட்டு தேவ பிரசன்னத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது. அருமையானவர்களே கவனியுங்கள், தெளிவாய் சத்திய வேதம் போதிக்கிறது. இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை தேவன் நீதிமான் என்று டிக்ளேர் பண்றாரு. ஆமென். எத்தனை பேர் இயேசுவின் மேல விசுவாசம் வச்சிருக்கீங்க? ஆமென். அப்ப நீங்க யாரு? நீங்க என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்தீர்களோ, அவருடைய கல்வாரி பாடுகள் மேலே, அவருடைய ரத்தத்தின் மேலே, அவருடைய தழும்புகள் மேலே, அவருடைய காயங்கள் மேலே, அவர் தலையை வைக்கப்பட்டிருக்கிற முள்முடியின் மேலே நீங்கள் என்றைக்கு விசுவாசத்தை வைத்தீர்களோ அன்றைக்கே தேவன் உங்களை டிக்ளேர் பண்ணிட்டாரு, இவன் நீதிமான். இவன் நான் குற்றமே பார்க்கல, இவன் எந்த பழுதையுமே நான் பார்க்கல. ஏன்னா இந்த மனுஷனுக்காக என்னுடைய குமாரனாக இயேசுவை நான் தண்டித்து விட்டேன். இயேசு கிறிஸ்துவின் மேலே எல்லா அடிகள் விழுந்து விட்டது. இயேசுவின் மேலே, என்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மேலே இந்த மனுஷன் விசுவாசம் வைத்தபடினாலே நான் இந்த மனுஷனை நீதிமான் செய்கிறேன், அறிவிக்கிறேன், டிக்ளேர் பண்ணுகிறேன், பிரகடனப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் என்ன செய்து விட்டார்? அறிவித்து விட்டார். ஆமென். அப்ப நம்முடைய நீதியெல்லாம் தூக்கிக்கிட்டே போக முடியாது. தேவ பிரசன்னத்துக்கு போக முடியாது. அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் செய்யணும், அதுக்குரிய பலனெல்லாம் கர்த்தர் நமக்கு தருவாரு. ஆனா அந்த நீதியை தூக்கிட்டு தேவனுடைய சமூகத்துல போய் தேவனே என்னை ஆசீர்வதியும், உம்முடைய அருளை எனக்கு தாரும் என்று என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தமாக, அவருடைய தழும்புகள் மூலமாக, அவருடைய காயங்கள் மூலமாக எனக்கு இதை செய்ய மாட்டேன்னு சொன்னா கர்த்தர் சொல்றார், வாங்கிட்டு போயிட்டே இருப்போம், வாங்கிட்டு போயிட்டே இரு, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இயேசு மேல விசுவாசம் வச்சிருக்கியா? இயேசு நாமத்துல கேட்கிறியா? என்னுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேலே நீ விசுவாசம் வைத்திருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறாயா? உனக்கு என்ன வேணுமோ செஞ்சுட்டு வாங்கிட்டு போயிட்டே இரு. இதன் அடிப்படையில் வந்து கேளு, உன் ஜெபத்துக்கு பதில் என்ன செய்யும்? வரும். ஆமென். எனவே இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை
யாரிடத்திலே விசுவாசமா இருக்கிறவனை? இயேசுவினிடத்திலே, இயேசுவின் மேலே, அவருடைய கல்வாரி பாடுகள் மேலே, அவருடைய ரத்தத்தின் மேலே யார் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களை நீதிமான் என்று தேவன் டிக்ளேர் பண்ணுகிறார். அவர்களை நீதிமான்கள் என்று தேவன் பிரகடனப்படுத்துகிறார். அவர்களை நீதிமான்கள் என்று தேவன் தீர்க்கிறார். அவர்களை நீதிமான்கள் என்று தேவன் அறிவிக்கிறார். எனவே ஒரு மனிதன் எப்பொழுது நீதிமான் ஆகிறான் என்றால் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது. இயேசுவே, என்னுடைய பாவங்களுக்காக நீர் தண்டிக்கப்பட்டீர், நீர் அடிக்கப்பட்டீர், நீர் நொறுக்கப்பட்டீர், உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், இரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அவனை நீதிமான் என்று ஆக்குகிறார். நீதி என்ற வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்து வைக்கிறார். ஆமென். அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, அதை கர்த்தர் பார்க்கிறதே கிடையாது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அவன் எவ்வளவு அசிங்கமான காரியங்களை செய்திருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய போக்கிரியா இருந்தாலும் சரி பரவாயில்ல, கொலைகாரனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது அவனுடைய எல்லா ஒட்டுமொத்தமான பாவத்தையும் கர்த்தர் செய்கிறார், மன்னிக்கிறார், அவனை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். அவனை நீதிமான் என்று தேவன் என்ன செய்கிறாரு? பிரகடனப்படுத்துகிறாரு. ஏன்னா இந்த மனுஷன் செஞ்ச எல்லா பாவத்துக்காகவும் இயேசுவை பிதாவாகி தேவன் கல்வாரி சிலுவையில் தண்டித்து விட்டார். இப்ப இயேசு மேலே விசுவாசம் வைத்தபடினாலே ஒரு சனப்பொழுதிலே தேவன் ஒரு மனிதன் என்ன செய்கிறார்? நீதிமான என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். இயேசு மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு லாபங்கள் உண்டாகிறது பாருங்க. எப்படிப்பட்ட மாற்றங்கள் உடைய வாழ்க்கை ஏற்படுகிறது பாருங்க. ஏன்னா மோசமான கொலகாரையா, மோசமான பாவி பாயா, மோசமான அசிங்கமான காரியங்களை செஞ்சிருக்கிறேன், அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறதே கிடையாது. இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது, இயேசுடைய ரத்தத்தின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த ரத்த புண்ணியத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவனை என்ன செய்கிறாரு? நீதிமானாய் மாற்றுகிறார். அவருடைய நாமம் யெகோவா ஷிக்கேனோ, நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். அவருடைய நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? எனவே இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது நீதி என்கிற வஸ்திரத்தை என்ன செய்கிறார்? அவனுக்கு கர்த்தர் உடுத்தி வைக்கிறார். இது முற்றிலும் இலவசம். இது நம்முடைய பலன் கிடையாது, இது நம்முடைய திராணி கிடையாது, நம்முடைய திறமை கிடையாது, இது நம்முடைய செயல் கிடையாது, இது முற்றிலும் தேவனுடைய அற்புத செயல். எனவே தான தர்மங்கள் பண்ணுவது நல்லது, கூழ்காட்சி ஊத்துவது நல்லது, பிரியாணி போடுவது நல்லது, நற்கிரியைகளை செய்வது நல்லது. ஆனால் இந்த கிரியைகளை வைத்து தேவனுடைய பிரசனத்துக்கு வர முடியாது. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சிருக்கிறேன்பா, இனி நீதிமான் சொல்லிருங்க ஆண்டவரே, அதெல்லாம் சொல்லவே மாட்டாரு, சொல்லவே மாட்டாரு. இயேசுவினுடைய செயல்கள் மேலே விசுவாசம் வைத்தால்தான் பாருங்க தேவன் அவனை நீதிமான் என்று என்ன செய்கிறாரு? அறிவிக்கிறார். இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது அவன் தைரியமாக தேவ பிரசன்னத்துக்கு வரலாம். எல்லாரும் இருக்கிறீங்களா? எந்த பயம் இல்லாம, எந்த தாழ்வின் மனப்பான்மை இல்லாமல், எந்த ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் அவன் தைரியமா தேவ சமூகத்துக்கு வரலாம், வந்து ஜெபிக்கலாம், ஜெபித்து பதிலை பெற்றுக் கொள்ளலாம். ஆமென். தைரியமா வரலாம், தைரியமா வந்து ஜெபித்து என்ன செய்யலாம்? பதிலை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாரும் இருக்கிறீங்களா?